This sermon, Works is Faith Expressed, was delivered on Friday evening, November 26th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் ஒர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Abel by faith, revelation. No Bible written in those days. But Abel by faith offered unto God a more excellent sacrifice than that which came, which God testified he was righteous. விசுவாசத்தினாலே ஆபேல், வெளிப்பாடு. அந்நாட்களில் எந்த வேதாகமும் எழுதப்படவில்லை. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். How? By faith. How? By revelation. By revelation, Abel offered unto God a more excellent sacrifice because it was revealed to him that it wasn't fruits of the field, it was the blood. எப்படி? விசுவாசத்தினாலே. எப்படி வெளிப்பாட்டினாலே? வெளிப்பாட்டின் மூலமே. ஆபேல் காயினிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஏனெனில் அது நிலத்தின் கனிகளை கொண்டதல்ல என்றும் அது இரத்தமாய் இருந்தது என்றும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. That's why some people can believe it and some can't believe it. Some try to make believe it. அந்த காரணத்தினால்தான் சிலரால் அதை விசுவாசிக்க முடிகிறது, சிலரால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. சிலர் அதை பாவனை விசுவாசமாய் செய்ய முயற்சிக்கிறார்கள். In the audience of people where a prayer line comes through, you'll find some, and they're all good people, we'll say there's some that's trying hard to believe it, trying to work themselves into it. Some just can't do it at all, and others, it just by grace, it's just given to them. ஒரு ஜனக்கூட்டத்தில் அங்கே ஒரு ஜெபவரிசையினூடாக வருகிற போது நீங்கள் சிலவற்றை கண்டறியலாம். அதாவது அவர்கள் எல்லோரும் நல்ல ஜனங்களாக இருந்தனர் என்று நாம் கூறலாம். சிலர் அதை விசுவாசிக்க கடினமாக முயற்சிக்கிறார்கள், அதை தங்களுக்குள்ளாக கிரியை செய்ய முயற்சிக்கிறார்கள். சிலரால் அதை செய்யவே முடிவதில்லை. வேறு சிலருக்கோ அது கிருபையினால் அப்படியே அளிக்கப்படுகிறது. Now there is the difference. See? That does it. That's the real revelation, because faith is a revelation from God. It must be revealed first. இப்பொழுது அதுதான் வித்தியாசமாயிருக்கிறது. புரிகின்றதா? அதுதான் அதை செய்கிறது. அதுதான் உண்மையான வெளிப்பாடாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறும் ஒரு வெளிப்பாடாகும். அது முதலில் வெளிப்பட வேண்டும். Jesus clearly expressed this when he said, "No man can come to me except my Father draws him first or reveals me to him first." இயேசுவானவர், என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அல்லது என்னை அவனுக்கு முதலில் வெளிப்படுத்தி தராவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று கூறினபோது இதை தெளிவாக வெளிப்படுத்தி கூறினார். You ought to read that. It's St. John 6:44 to 46. நீங்கள் அதை படிக்க வேண்டும். அது பரிசுத்த யாக்கோப் இல்லை, பரிசுத்த யோவான் 6 அதிகாரம் 44 வசனம் முதல் 46 வரையிலான வசனங்களில் உள்ளது. They didn't know who he was. They thought he's just an ordinary man. They thought him just to be, as people does today, some prophet. அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதன் என்றே அவர்கள் எண்ணி இருந்தார்கள். இன்று ஜனங்கள் நினைப்பது போல அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்று அக்காலத்து ஜனங்கள் எண்ணினார்கள். He was a prophet. He was an ordinary man. But there was more than that. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் அதை காட்டிலும் அதிகமானது ஒன்று இருந்தது. Just like last night speaking, when you get the book, you're going to see maybe a little confusion there of what I said, the two books of life. It's the same book. But one of them is your natural birth. The other one is your spiritual birth. One leads out to the other, and it's just like a stalk of wheat. நேற்று இரவு நான் கூறினது போல நீங்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நான் 2 ஜீவ புத்தகங்கள் என்று கூறினதை குறித்து நீங்கள் சற்று குழப்பமடைவது போன்று தோன்றலாம். அது ஒரே புத்தகம். அவைகளில் ஒரு புத்தகத்தில் உங்களுடைய இயற்கை பிறப்பும் மற்றொன்றில் உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பும் உள்ளது. ஒன்று மற்றொன்றுக்கு நடத்துகிறது. கோதுமை செடியின்
தண்டினை போன்றே உள்ளது. Well, now you talk of me as a living person, but there's a part of me here is that person that must perish. That's the book that the name comes off of. நீங்கள் என்னிடத்தில் பேசும்போது நீங்கள் என்னிடத்தில் நான் ஒரு ஜீவனுள்ள நபராக இருக்கின்ற காரணத்தால் பேசுகிறீர்கள். ஆனால் இங்கே என்னுடைய ஒரு பாகம் உண்டு. அது அந்த நபர். அது அழிய வேண்டும். அதுதான் பெயரெடுக்கப்படுகின்ற புத்தகமாக இருக்கின்றது. But the eternal one, the predestinated one, the elected one, the name never can come from that because it was always on it. It can never be taken off. ஆனால் நித்தியமான ஒன்று, முன்குறிக்கப்பட்ட ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று, அதன் பெயர் ஒருபோதும் அங்கிருந்து எடுக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே அங்கு இருக்கிறது. அது ஒருபோதும் எடுக்கப்படவே முடியாது. You'll notice it in the book, so to save your confusion. You'll find it that way because I think Brother Vale, who put the right grammar to it, reminded me of it today. I said, that's right. நீங்கள் அதை அந்த புத்தகத்தில் கவனிக்கலாம். எனவே அது உங்களுடைய குழப்பத்தை தவிர்க்கும். நீங்கள் அதை அவ்விதமாகவே அதில் கண்டறிவீர்கள். ஏனென்றால் அதை இலக்கண ரீதியாக எழுதினவர் சகோதரன் லீவேயில் என்று நினைக்கிறேன். அவர் அதை குறித்து இன்று எனக்கு ஞாபகமூட்டினார். அப்பொழுது நானோ அது சரி என்றேன். Baptists believe there's two separate books, and in one way it is two separate books, and another way it isn't two separate books. பாப்டிஸ்டுகளோ தனித்தனியே இரண்டு புத்தகங்கள் உள்ளதாக கருதுகிறார்கள். ஒரு வகையில் அது தனித்தனியே இரண்டு புத்தகங்கள் தான். ஆனால் வேறு வகையில் அது இரண்டு தனித்தனி புத்தகங்கள் அல்ல. I'm two separate people. I'm body and soul and spirit. Three separate people, but I'm only one makes me as a being. நான் இரண்டு தனித்தனி நபர்களை கொண்டவன். நான் ஆவி, ஆத்துமா, சரீரமாய் இருக்கிறேன். தனித்தனியே மூன்று நபர்கள். ஆனால் அது என்னை ஒரே நபரான உருவமாக்குகிறது. There's only real one book of life. Like there was one germ of the wheat that come up through the stalk and went through the toss and out through the husk and into the wheat. ஒரே ஒரு உண்மையான ஜீவ புத்தகம் தான் உள்ளது. எப்படி கோதுமை மணியின் ஒரே ஜீவன் தண்டின் வழியாக பட்டு குஞ்சத்துக்கு வந்து அதன் பிறகு உமியை அடைந்து அங்கிருந்து கோதுமைக்குள்ளாக பிரவேசிக்கிறதோ அப்படியே. All the way along that you say that's a wheat laying there. It isn't the wheat, it's the stalk, but together it's the wheat. அங்கே அனைத்தும் அந்த வடிகளூடாகவே செல்கிறது. நீங்கள் கோதுமை அங்கிருக்கிறது என்கிறீர்கள். அது கோதுமை அல்ல, அது தண்டு. ஆனால் அவை ஒருங்கே கோதுமை. See, it's the wheat because it's all one stalk, but the wheat is what you're talking about, the grain at the end of it. If the others was a carrier, it must perish. பாருங்கள், அது கோதுமை. ஏனெனில் அது தண்டில் உள்ள போது நீங்கள் கோதுமையை குறித்து பேசுகிறீர்கள். கோதுமை மணியோ முடிவில் தோன்றுகிறது, மற்றவையோ சுமப்பவை. அவை அழிந்து போக வேண்டும். That's the one place sounds like you can have your name taken off the Lamb's Book of Life. Another place you can't do it. So that's where it is. It's all in that great revelation there, which was made known during the time of the seven seals. ஓரிடத்தில் உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட முடியும் என்பது போல உள்ளது. மற்றொரு இடத்திலோ அப்படி செய்ய முடியாது என்பது போல் தோன்றுகிறது. எனவே அதுதான் அது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இவை அறிந்து கொள்ளப்பட்ட மகத்தான வெளிப்பாடாகும். Why some people can't believe it? Jesus said that no man can come to me except my Father draws him first. And all that the Father has given me will come to me. அது ஏன் அப்படி உள்ளது? சில ஜனங்களால் ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை? இயேசுவானவரோ என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். No man can understand who he is or how it is except to be revealed to you by the revelation of God, and then faith in that you act accordingly. See? அவர் யாராய் இருக்கிறார் என்றும் அல்லது அது எப்படி உள்ளது என்றும் எந்த மனிதனுக்குமே தேவனுடைய வெளிப்பாட்டினால் வெளிப்பட்டால் அன்றி எவருமே புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது அதில் விசுவாசம் கொண்டு நீங்கள் அதன்படி செயல்படுகிறீர்கள். புரிகின்றதா? Here we see plainly that God is revealed in Jesus, and only those who were foreordained to see it will see it. தேவன் இயேசுவில் வெளிப்பட்டார் என்றும் அதை காண முன்குறிக்கப்பட்டவர்களே அதை காண்பார்கள் என்றும் இங்கு நாம் தெளிவாக காண்கிறோம். Be sure to read the scripture. I omitted it then. That's St. John 6:44 to 46. I omitted it because I thought maybe we'd have not enough time to go through because that clock up there just keeps moving. நான் படிக்காமல் விட்டுவிட்ட இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 46ஆம் வரையிலான வசனங்களை நிச்சயமாக படியுங்கள். நான் படிக்காமல் விட்டுவிட்ட காரணம் நமக்கோ நேரமில்லை என்பதனால்தான். கடிகாரத்திலோ நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. So
You notice, no man can come except my Father draws him first. And all the Father has given me, they will come. They'll recognize it. நீங்கள் கவனியுங்கள், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்வார்கள். No other man can do it. No other person, no matter how good who you are, it's got to be revealed to you. Then you see who Jesus Christ is. மற்றெந்த மனிதரும் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. மற்றெந்த நபரும், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. அது உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்பொழுதே இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். Now, here predestinated plan is in plain view. Just as other seed, the word of God is the seed and must have the ground prepared beforehand. இங்கோ முன்குறிக்கப்பட்ட திட்டம் தெளிவாக காட்சியில் காணப்படுகிறது. மற்ற விதையை போன்றே தேவனுடைய வார்த்தை என்பதும் ஒரு விதையே. அது விதைக்கப்படுவதற்கு முன்பு நிலமானது பண்படுத்தப்பட வேண்டும். If you sowed seed, just throw it out there on the ground, it would do no good. The birds would pick it up. நீங்களோ விதையை வெறுமன தரையில் தூவினால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பறவைகள் வந்து அதை கொத்திக்கொண்டு போய்விடும். If you throw it among thistles and thorns, it'll choke it out pretty soon. Jesus' parable said so. So the ground has to be made ready first. நீங்கள் அதை முட்களில் விதைக்கும் போது முட்கள் அதை சீக்கிரமாக நெருக்கி போடும். இயேசுவின் உவமை அவண்ணமாய்த்தான் கூறப்பட்டுள்ளது. எனவே நிலத்தை முதலில் பண்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டும். So God, in sovereign grace, prepares the heart first. He prepared you before the foundation of the world to receive Him in this age. எனவே தேவன் தமது ராஜாதிபத்திய கிருபையினால் முதலில் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் அவரை இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி அவர் உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பே ஆயத்தம் பண்ணினார். He foreknew you by His foreknowledge and ordained you to eternal life. Knew you. Therefore He prepared you. அவருடைய முன்னறிவினால் உங்களை முன்னறிந்து நித்திய ஜீவனுக்கென்று உங்களை முன்னியமித்தார். அவர் உங்களை அறிந்திருந்தார். ஆகையால் அவர் உங்களை ஆயத்தம் பண்ணினார். That's where you staggered out of these things and staggered into what you have now. It was God leading you to the place where He had ordained for you to be. அந்த காரணத்தினால்தான் நீங்கள் இவைகளை விட்டு தட்டு தடுமாறி வெளியே வந்து இப்பொழுது உங்களுக்கு உள்ளதில் தட்டு தடுமாறி பிரவேசித்திருக்கிறீர்கள். அது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் முன்னியமித்தாரோ அந்த இடத்துக்கு அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. This ground isn't prepared beforehand, it can't grow. இல்லை என்றால் இந்த நிலம் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணப்படாதிருந்தால் அதில் விதையானது வளரவே முடியாது. That's the reason the seed of faith, when you're preaching faith, see the discernments of the Lord and see what takes place and all the gifts of the Bible working. People work themselves up, oh hallelujah, I believe it, and come up and find themselves disappointed. அந்த காரணத்தினால்தான் விசுவாச விதையாயிருக்கிறபடியால் நீங்கள் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போதும் கர்த்தரின் பகுத்தறிதல்களை காண்கிறீர்கள். என்ன சம்பவிக்கிறது என்பதையும் காண்கிறீர்கள். வேதாகமத்தின் வரங்கள் அனைத்துமே கிரியை செய்வதையும் காண்கிறீர்கள். ஆனால் ஜனங்கள் தங்களுக்குள்ளாகவே உணர்ச்சி வசப்பட்டு ஓ அல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறி மேலே வந்தும் அவர்கள் தாமே ஏமாற்றம் அடைகின்றனர். The ground has to be foreordained. And you know when it strikes it. பாருங்கள், நிலமானது முன்னியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதே அது அதில் முளைக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Like my little eagle last night. He knew when he heard that scream of that mother eagle, there's a lot of difference between that and the cluck of the hen. நேற்று இரவு நான் கூறின என்னுடைய சிறிய கழுகு குஞ்சு கதையை போல அது அந்த தாய் கழுகின் சத்தத்தை கேட்டவுடனே இதற்கும் பெட்டைக்கோழியிடும் சத்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்பதை அது அறிந்து கொண்டது. Because he was an eagle from the egg. Not he wasn't made an eagle right then, he always was an eagle. பாருங்கள், ஏனெனில் அது கழுகின் முட்டையிலிருந்து வந்த கழுகு குஞ்சாயிருந்தது. அது அப்பொழுதுதான் கழுகாக மாறவில்லை. இல்லை, அது எப்பொழுதுமே கழுகாகவே இருந்தது. And a Christian always was. அதுபோலவே கிறிஸ்தவனும் எப்பொழுதுமே
கிறிஸ்தவனாகவே இருக்கிறான். That's the reason the divorce, when you divorced because you were trapped into it. See, by your first parent, Adam and Eve. அந்த காரணத்தினால்தான் விவாகரத்து. நீங்கள் விவாகரத்து செய்தீர்கள். ஏனென்றால் உங்கள் முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளினால் நீங்கள் அந்த கன்னியில் அகப்பட்டுக் கொண்டீர்கள். You become a sinner by nature. You didn't want to be. But now you heard the gospel and faith cometh by hearing. Revelation comes by hearing. நீங்கள் சுவாபப்படி ஒரு பாவியானீர்கள். ஆனால் அப்படி இருக்க உங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும், வெளிப்பாடு கேட்பதனால் வருகிறது. There is a little something inside of you. Another man sat right by you. He said, "Oh, I don't believe that stuff. Nonsense. I don't believe that. Nothing to that." உங்களின் உட்புறத்தில் சிறிதாக ஏதோ ஒன்று உள்ளது. ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் மற்ற மனிதனோ, இதை நான் விசுவாசிக்க மாட்டேன், அர்த்தமற்றது, நான் அதை விசுவாசிக்கவே மாட்டேன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்கிறார். Like the day on the day of Pentecost, the life said, "These men are full of new wine." Oh, it was a great thing to those it was happening to. Why? It was God revealing Himself to the individuals. பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் செய்தது போலவே அவர்கள் பரியாசம் பண்ணி இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்றனர். ஆனால் அது சம்பவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கோ அது ஒரு மகத்தான காரியமாய் இருந்தது. ஏன்? அது தேவன் தம்மை தனிப்பட்ட நபர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததா இருக்கிறது. While others laughed, these were rejoicing. It was an individual revelation, which is faith. Faith that's revealed. If it wasn't faith, then it wouldn't even be there. It was faith. மற்றவர்கள் பரியாசம் செய்த போது இவர்களோ கலிகூர்ந்து கொண்டிருந்தனர். அது ஒரு தனிப்பட்ட நபருக்கான வெளிப்பாடாய் இருந்தது. அது விசுவாசமாய் இருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது. அது விசுவாசமாய் இல்லாதிருந்தால் அப்பொழுது அது அங்கிருந்திருக்காது. அது விசுவாசமாய் இருந்தது. Just seeds has to have the ground prepared first. Therefore, all he foreknew, he called. All he called, all he foreknew, he predestinated. வித்துக்களுக்கு முதலில் நிலம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். If you want to read that, Romans 8:28-34 and also Ephesians 1:1-5. நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரையிலும் உள்ளது. மற்றும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரையிலான வசனங்கள். See, all he foreknew, he did call. All he called, he justified, and all he justified, he has already glorified. பாருங்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். There's nothing out of order. We think there is, but look in the scriptures. It's just hitting exactly the way God's word said it would. எதுவுமே ஒழுங்கிற்கு புறம்பாக இல்லை. நாமோ அது ஒழுங்கிற்கு அப்பாற்பட்டதாக உள்ளதாக நினைக்கிறோம். ஆனால் வேத வாக்கியங்களில் நோக்கி பாருங்கள். தேவனுடைய வார்த்தை கூறின விதமாகவே அது சரியாக அப்படியே உள்ளது. We see the message is rejected today. Isn't that just what the scripture said they would do? Sure. All these things are ordained of God. இன்றைக்கோ செய்தி புறக்கணிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் கூறவில்லையா? நிச்சயமாக இந்த எல்லா காரியங்களுமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. Oh, it should make you walk happy. That's the trouble with we today. So much difference from the Christians of old. அது உங்களை சந்தோஷமாக நடந்து செல்ல செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்மோடு தொல்லையாயிருக்கிறது. நாம் பழங்காலத்து கிறிஸ்தவர்களை விட மிகவும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். When the real true revelation of Jesus Christ being Emmanuel dwelt in the hearts of those men, they were rugged people. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வெளிப்பாடு இம்மானுவேல் அந்த மனிதர்களின் இருதயங்களில் வாசம் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் கரடுமுரடானவர்களாக இருந்தனர். But today we're padded by denominations. I tell you, they ain't got the revelation. You come over here, you're depending on their revelation. ஆனால் இன்றைக்கோ நாம் ஸ்தாபனங்களினால் தட்டி கொடுக்கப்பட்டு நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர்கள் வெளிப்பாட்டை பெற்றிருக்கவில்லை, நீ எங்களிடம் வந்துவிடு என்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய வெளிப்பாட்டின் மேல் சார்ந்திருக்கிறீர்கள். If their revelation isn't according to the word of God, then it's wrong. Mine or anybody else's. That's where the showdown comes. The word of God tells which is right and wrong.
அவர்களுடைய வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையின்படி இல்லை என்றால் அப்பொழுது அது தவறாகும். என்னுடைய வெளிப்பாடோ அல்லது வேறு எவருடைய வெளிப்பாடோ அங்குதான் பரப்புரட்சி உண்டாகிறது. எது சரி எது தவறு என்று தேவனுடைய வார்த்தையே உரைக்கிறது. And you see that's to have its ground, of course. Therefore, all he foreknew. See, he already knew what was going to happen. உண்மையாகவே எந்த வித்துக்கும் அதனுடைய நிலம் அவசியமே. ஆகையால் எவர்களை முன்னறிந்தாரோ, பாருங்கள், என்ன சம்பவிக்கப் போவதா இருந்தது என்பதை அவர் ஏற்கனவே முன்னறிந்திருந்தார். Notice Jesus said again about the seed, some fell on rocks, others in mixed ground. கவனியுங்கள், இயேசு விதைகளை குறித்து கூறும்போது சில விதை கற்பாறை இடங்களிலும் மற்றவைகள் கலப்படமான பண்படாத நிலத்திலும் விழுந்தன என்று கூறினார். See, over where his thorns, thistles and everything else, it couldn't grow. பாருங்கள், எங்கே முட்களும் குறுக்கும் இருந்ததோ அங்கே அதனால் வளர முடியவில்லை. And others on good ground, good soil which had been prepared. Already prepared. சில விதை நல்ல நிலத்தில், நல்ல மண்ணில், ஏற்கனவே பண்படுத்தப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நிலத்தில் விழுந்தது. All that man out here, he's like the chicken. He's looking along trying to find, he hits into this and he hits into that. But after a while there comes a sudden scream from heaven. He recognizes it right quick. That's the word of God. இங்குள்ள மனிதர் அனைவருமே அவன் ஒரு கோழி குஞ்சை போல் இருக்கிறான். அவன் தொடர்ந்து தேட முயல்கிறான். அவன் இதில் சேருகிறான், அவன் அதில் சேருகிறான். ஆனால் சிறிது காலம் கழித்து திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது. அப்பொழுது அவனோ உடனே அதை அடையாளம் கண்டுகொண்டு அது தேவனுடைய வார்த்தை ஆயிற்றே என்கிறான். He knows it because there's something in his heart that's been told to him, revealed to him about him. பாருங்கள், அதை அவன் அறிந்து கொள்கிறான். ஏனெனில் அவன் இருதயத்தில் அவனிடத்தில் கூறப்பட்டிருக்கிற, அதை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஏதோ ஒன்று உண்டு. Notice the prophet Isaiah said, a virgin shall conceive. What a strange thing. How a man in his right mind could say that. There's never been a virgin conceived. கவனியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். என்ன ஒரு விசித்திரமான பேச்சு! தன்னுடைய சரியான மனநிலையில் உள்ள ஒரு மனிதன் இதை எப்படி கூறியிருக்க முடியும்? இதற்கு முன்பு எந்த ஒரு கன்னியும் கர்ப்பவதியானதில்லை. A virgin shall conceive. Now, he didn't worry about saying it, he just said it. How's she going to do it? Well, that's not his business. It's just to say what God said it was going to do. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். இப்பொழுது அதை குறித்து கூற அவன் கவலை கொள்ளவில்லை. அவன் அப்படியே அதை கூறினான். அவள் எப்படி கர்ப்பவதியாக போகிறாள்? அது அவனுடைய வேலை அல்ல. அது சம்பவிக்க போகிறது என்று தேவன் கூறினதை அவன் அப்படியே கூற வேண்டும். God revealed it to him. Showed him the vision, revealed it, and it was right. தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அதை வெளிப்படுத்தினார். அது உண்மையாயிருந்தது. Just the same God that told me that little baby be born by that man who couldn't have the child have a girl. அந்த மனிதனுக்கோ குழந்தையே உண்டாகாது, அதாவது ஒரு பெண் குழந்தையே பிறக்காது என்று கூறப்பட்டிருந்த போது தேவன் என்னிடம் அவருக்கு ஒரு குழந்தை உண்டாகும் என்று உரைத்த அதே தேவன். Like others and things, it sounds strange when the doctor says it can't happen, but when God says it's going to happen, it depends on what kind of a word that falls in. Remember, the prophet stood up there and his word went forth. மருத்துவரோ அது சம்பவிக்கவே முடியாது என்று கூறியுள்ள போது மற்றவர்களுக்கு அது எவ்வளவு விசித்திரமாக தென்படுகிறது. ஆனால் தேவனோ அது சம்பவிக்க போகிறது என்று கூறும்போது அது எப்படிப்பட்ட வார்த்தை விடுகிறது என்பதையே அது பொறுத்ததாயிருக்கிறது. ஞாபகம் கொள்ளுங்கள், தீர்க்கதரிசி அங்கு நின்றான். அவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்றது. Like God in Genesis 1, he said, let there be light. Let there be this, let there be that. Created man in his own image. The image of God created he them, male and female, and there was nothing on the earth yet. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் உரைத்தது போல அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது, இது உண்டாக்கடவது, அது உண்டாக்கடவது என்றார். அவர் மனிதனை தமது சாயலிலே சிருஷ்டித்தார். அவர்களை அவர் தேவ சாயலில் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்பொழுது பூமியின் மேல் ஒன்றுமே இல்லாதிருந்தது. Then we find out in Genesis 2, here he made man in his own image. There's no man to till the soil after the rest of creation. அதன் பின்னர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் கண்டறிகிறோம். அதாவது அவர் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். மற்றவை சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும் இல்லை. What was it? It's his words. He was speaking it. அது என்னவா இருந்தது? அது அவருடைய வார்த்தைகள். அவர் அதை உரைத்துக் கொண்டிருந்தார். And when he spoke, he said, let there be light. There might have not been light for 800 years afterwards.
Might not have been no light, but he said it. அவர் உரைத்த போது அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று உரைத்தார். ஒரு கால் அதன் பின்னர் 800 ஆண்டுகள் வரைக்கும் வெளிச்சம் இருந்திருக்காது. ஆனால் அவர் அதை உரைத்தார். And as long as he said it, let there be a palm tree, let there be an oak tree, let there be this, them seeds was forming down beneath that water. That's right. அவரோ பனைமரம் உண்டாக்கடவது, கர்வாலி மரம் உண்டாக்கடவது, இது உண்டாக்கடவது என்று உரைத்த உடனே அந்த விதைகள் தண்ணீரின் கீழே உருவாகிக் கொண்டிருந்தன. அது உண்மை. அதன் காலத்தில் அது தோன்றினது. அது உண்மை. And in the season, in the time, in its own season, it brought forth. It can't fail. It's God's word. It just can't fail. It's been expressed. அதனுடைய காலத்தில், அதனுடைய நேரத்தில், அதனுடைய சொந்த காலத்தில் அது வெளித்தோன்றின. அது தவறிப்போக முடியாது. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது தவறிப்போகவே முடியாது. அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Now, one day God talked to man face to face, but in time of Moses, when the fire was falling, they said, let Moses speak, not God, we might perish. இப்பொழுதோ ஒரு காலத்தில் தேவன் மனிதனோடு முகமுகமாய் பேசுகிறார். ஆனால் மோசேயின் காலத்தில் அக்கினி மலையின் மேல் இறங்கின போது அவர்களோ தேவன் மோசே பேசட்டும், தேவன் பேச வேண்டாம், நாங்கள் அழிந்து போவோம் என்று கூறினார்கள். Therefore he said, I'll not speak to him like that no more. I'll raise him up a prophet. That's the way God's system always was. ஆகையால் அவர் இனிமேல் நான் அவர்களோடு இந்த விதமாக பேச மாட்டேன், நான் அவர்களோடு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன் என்றார். தேவனுடைய முறை அந்த விதமாகவே இருந்து வருகிறது. Now here's a prophet standing. Now he's under inspiration. He doesn't think about his intellectuals. Well, wait a minute, if I'd say that, well, you know the people think I'm insane. இப்பொழுதோ இங்கு ஒரு தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் ஆவியின் ஏவுதலின் கீழ் இருக்கிறான். அவன் தன்னுடைய அறிவாற்றல்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது ஒரு நிமிடம் போருங்கள். அப்படி நான் கூறினால் உங்களுக்கு தெரியும், அப்பொழுது ஜனங்கள் என்னை பைத்தியக்காரன் என்று நினைப்பார்கள் என்று அவன் கூறவில்லை. See, that's his intellectual. There he's listening to Satan, just like Eve did. பாருங்கள், அது அவனுடைய சுய அறிவுணர்வு. அவன் அதை செய்திருந்தால் ஏவாள் செய்தது போன்றே அவன் சாத்தானுக்கு செவி கொடுக்கிறவனாய் இருந்திருப்பான். As long as the doctor says that you can't live, you can't get well, you can't do this or that, as long as you listen to that, that seed will never fall in that kind of ground and do any good. It can't. மருத்துவரோ நீ உயிரோடு இருக்க முடியாது, நீ சுகமடைய முடியாது, நீ இதை செய்ய முடியாது அல்லது அதை செய்ய முடியாது என்று கூறுவதற்கு நீங்கள் செவி கொடுக்கும் வரைக்கும் அந்த வித்து அப்படிப்பட்ட நிலத்தில் ஒருபோதும் விழாது. அது பலன் தராமல் போய்விடும். அதனால் பலன் தர முடியாது. But when something tears all that away, and it falls in that bedded ground, there's nothing can tear it out. ஆனால் அவை அனைத்தும் கலைந்து போட்டு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் அது விழும்போது அதை யாருமே பிடுங்க முடியாது. Now, no matter how long it takes, it's going to happen. இப்பொழுது அதற்கு எவ்வளவு காலம் ஆனாலும் அது ஒரு பொருட்டல்ல, அது சம்பவிக்க போகிறது. Now he said a virgin shall conceive. Did you know it was 800 years before that happened? இப்பொழுது அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று கூறினார். அது சம்பவிப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னரே அது உரைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்களா? God foreknew the woman who should be, what her name was, where that seed would fall into. You believe that? Sure it is. அந்த ஸ்திரீ யார் என்றும் அவளுடைய பெயர் என்னவென்றும் அந்த வித்து எங்கு விடும் என்றும் தேவன் முன்னறிந்தார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே அவருக்கு தெரியும். And from a literal womb would come forth this great miracle. God knew about it. He just revealed it to his prophet who was faithful and spoke the word without even thinking about what it was. He just said it. ஒரு கர்ப்பத்திலிருந்து இந்த மகத்தான அற்புதம் நிகழும் என்பதை குறித்து தேவன் அறிந்திருந்தார். அவர் அதை தமது தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அவன் விசுவாசமுள்ளவனாய் இருந்து வார்த்தையை உரைத்தான். அது என்னவென்று அதை குறித்து சிறிதும் யோசிக்காமலும் கூட அவன் அதை அப்படியே உரைத்தான். You never tried to reason it out. If you try to reason out, what if this man, this woman, or this man sitting here, or somebody try to reason, now I've been crippled all these years. The doctor says there's not a possible chance. அவர் அதை சிந்தித்து பார்க்க ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. நீங்கள் சிந்தித்து பார்க்க முயன்றால் இந்த மனிதன், இந்த ஸ்திரீ அல்லது இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் மனிதன் அல்லது வேறு யாரோ ஒருவர் இப்பொழுது நான் இத்தனை ஆண்டுகளாக ஊனமுற்றிருக்கிறேன், மருத்துவரோ
சுகம் பெற ஒரு வழியும் இல்லை என்று கூறுகின்றார் என்று சிந்திக்க தொடங்கினால் என்னவாகும்? Well, it might not be as far as he knows. And that's true. மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு வழியும் இல்லாதிருக்கலாம். அது உண்மைதான். But if something can tear away them weeds, if God by His grace, not the preacher, not nobody else, but God, can place into your heart a revelation that I'm going to be well, there isn't nothing going to keep you sitting there. There's nothing can hold you there. You're going to be well. ஆனால் ஏதாவது ஒன்று அந்த கலைகளை பிடுங்கி எறிய கூடுமானால் அப்பொழுது தேவன் தமது கிருபையினால் பிரசங்கியார் மூலமாய் அல்ல, வேறு எவர் மூலமாயும் அல்ல, ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு வெளிப்பாட்டை வைக்க அது நீ சுகமடைய போகிறாய் என்று கூறுமானால் அப்பொழுது எதுவுமே உன்னை அங்கே இந்த நிலையில் உட்கார வைத்திருக்க முடியாது. எதுவுமே உன்னை அங்கே தடை செய்ய முடியாது. நீ சுகம் பெற போகின்றாய். But until that does happen, you're going to sit right where the doctor says you're going to sit. Until that happens, it has to be revealed. It's the grace of God that reveals it. ஆனால் அது நிகழும் வரைக்கும் நீ எந்த நிலையில் இருப்பாய் என்று மருத்துவர் கூறினாரோ அது வரையிலும் அந்த நிலையில் தான் இருப்பாய். அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையே அதை வெளிப்படுத்துகிறது. Now, notice, God knew the woman it would come to. இப்பொழுது கவனியுங்கள், எந்த ஸ்திரீக்கு அப்படி நடக்கும் என்று தேவன் முன்னமே அறிந்திருந்தார். Notice Isaiah. There was no question. Isaiah didn't say, wait a minute, Lord. Wait just a minute. What did you say to me? A virgin's going to conceive. Well, now wait, Father. There never was such a thing as that done. ஏசாயாவை கவனியுங்கள். அவன் மனதிலோ எந்த கேள்வியுமே எழவில்லை. ஏசாயாவோ, ஆண்டவரே, ஒரு நிமிடம் பொறும். நீர் என்னிடத்தில் என்ன கூறினீர்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக போகிறாள் என்றுதானே? நல்லது, இப்பொழுது பொறும். பிதாவே, அப்படிப்பட்ட சம்பவம் இதுவரை நிகழ்ந்ததே கிடையாது என்று கூறவில்லை. He didn't hesitate. He just said a virgin shall conceive. Right? அவன் தயங்காமல் அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்று அப்படியே கூறினான். உண்மை. Notice Mary. Now, Lord, wait a minute. You know, I never know a man. This is impossible. Nothing like this never happened. Oh, no. Nothing like this never happened. மரியாளை கவனியுங்கள். அவளோ, இப்பொழுது ஆண்டவரே, ஒரு நிமிடம் பொறும். நான் புருஷனை அறியவில்லை என்பதை நீர் அறிவீர். இது கூடாத காரியம். இப்படிப்பட்ட ஒன்று இதுவரை நிகழ்ந்ததே இல்லை. ஓ, இல்லை. இப்படிப்பட்ட ஒன்று நிகழ்ந்ததே இல்லை. How am I going to have this baby? I don't know any man, so it can't happen. Angel, you're just mistaken. I've got an optical illusion. You know, my church says these days are gone. No, it have never fell in such a place as that. நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போகிறேன்? நான் புருஷனை அறியேனே. ஆகவே இது சம்பவிக்க இயலாதே. ஓ, தூதனோ, நீ தவறாக கூறிவிட்டாய். நான் கண்களினால் கண்டது ஒரு பொய் தோற்றம். அப்படிப்பட்ட நாட்கள் கடந்துவிட்டன என்று என் சபை சொல்கிறது என்று கூறவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இல்லை, அப்படி இருந்தால் அது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் விழுந்திருக்காது. Mary never questioned. She said, how can it be? I know no man. He said, the Holy Ghost shall overshadow thee. That's how it's going to happen. She said, behold, the hands made of the Lord. No question. மரியாளோ ஒருபோதும் கேள்வியே கேட்கவில்லை. அவள், இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். அதற்கு தேவதூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். அந்த விதமாகத்தான் இது நிகழப்போகிறது என்றான். அப்பொழுது அவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. See, Isaiah, when God produced the word by thought, revelation into the heart of Isaiah, it fell into the right grounds as a prophet. ஏசாயாவை பாருங்கள். தேவன் தம்முடைய சிந்தையில் இருந்ததை வார்த்தையாக வெளிப்பாடு ஏசாயாவின் இருதயத்துக்குள் வைத்தபோது அது நல்ல நிலத்தில் விழுந்தது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. That prophet didn't care for any man's wisdom. He didn't care for any man's intellectual. He didn't care about the person of anybody. He was a dedicated channel to God, and God spoke and he spoke. That's all. அந்த தீர்க்கதரிசியோ மனித ஞானத்தை குறித்து கவலை கொள்ளவில்லை. அவன் மனிதனின் நுண்ணறிவை குறித்து கவலை கொள்ளவில்லை. அவன் எந்த நபரை குறித்தும் கவலை கொள்ளவில்லை. அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு தேவனுடைய வாய்க்காலாக இருந்தான். தேவன் உரைத்ததை அவன் உரைத்தான், அவ்வளவுதான். Whether it hurt, whether it didn't, whether it sound crazy, whether it didn't sound crazy. Didn't make any difference to him. It was God, not the man. அது மற்றவர்களை புண்படுத்துமா இல்லையா?
அது பைத்தியக்காரத்தனமாக தென்படுமா அல்லது பைத்தியக்காரத்தனமாக தென்படாதா என்பது அவனுக்கு எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணவில்லை. அது தேவனாக இருந்தது, மனிதன் அல்ல. And when that word went forth, now it becomes a seed. It has to fall somewhere. அந்த வார்த்தை புறப்பட்டு சென்றபோது இப்பொழுது அது ஒரு வித்தாக மாறி எங்காவது விழ வேண்டும். If God said it, there's bound to be a womb somewhere for it to fall into. தேவன் அதை உரைத்திருந்தால் அது விழுவதற்கு எங்காவது ஒரு கர்ப்பம் இருக்க வேண்டும். Just as he said, all things are possible to them that believe. If you say to this mountain, be moved, and don't doubt in your heart, you can have what you said. See, there's got to be somewhere that's right. அவர் சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி உன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே நடக்கும். பாருங்கள், அது எங்காவது சரியாயிருக்க வேண்டும். Notice. Now we find that Isaiah here spoke it. கவனியுங்கள், ஏசாயா இங்கே உரைத்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். The Virgin Mary, as soon as the grounds was already broke up, she'd been a virgin. She hadn't run around. The grounds had been already prepared or predestinated before knowledge of God. கன்னிமரியாளோ அதை கேட்டவுடனே அந்த நிலம் ஏற்கனவே உழுது பண்படுத்தப்பட்டிருந்தது. அவள் ஒரு கன்னிகையாயிருந்தாள். அவள் யாருடனும் ஓடித் திரியவில்லை. அந்த நிலம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இல்லை, தேவனுடைய முன்னறிவினால் முன்குறிக்கப்பட்டிருந்தது. Even said she's a virgin. Right then, God knowed what her name would be. For her name was on the book of life in heaven. அவள் ஒரு கன்னிகை என்று கூறப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலேயே அவளுடைய பெயர் என்னவென்று தேவன் அறிந்திருந்தார். அவளுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. Then it was vindicated. Then to man saw the expression of it by the works when it was already done. அப்பொழுதோ அது ரூபகாரப்படுத்தப்பட்டது. அது ஏற்கனவே உரைக்கப்பட்டிருக்கும் போதும் அப்பொழுது மனிதனோ கிரியைகளினால் அதனுடைய வெளிப்படுத்தலையே கண்டான். Now we look back and say, sure, it was done, because we see the works that was done. இப்பொழுது நாம் கடந்த காலத்தை நோக்கி நிச்சயமாகவே அது நிறைவேறிவிட்டது என்கிறோம். நிச்சயமாகவே, ஏனெனில் செய்யப்பட்ட கிரியைகளையே நாம் காண்கிறோம்.